உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 1000க்கும் மேற்பட்ட ஜோதிட மாணவர்களை நேரடி வகுப்பிலும் ஆன்லைன் வகுப்பிலும் உருவாக்கிய குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்களின் ஜோதிட வகுப்பில் இணைந்து பயன்பெறுங்கள். மேலும் கடன், திருமணம், தொழில், வேலை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் 60 நாட்களில் தீர்வு காணப்படும். ஸோ ஒரு சுவாமி சிலைக்கு இந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்து வழிபடுவதற்கான காரணம் என்ன? இந்த உருவ வழிபாடே நமக்கு சித்தர்கள் கொடுத்தது தான். தினந்தோறும் ஏதாவது ஒரு இறை வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலையில் எழுந்து அதுக்கான அந்த பூசா விதிகள் நம்ம எல்லாத்தையும் பின்பற்றுவோம் அப்படின்றதுக்காக தான். பழனி முருகன் நவபாஷாணத்தினால் ஆனவர், போகர் சித்தர் தான் அதை உருவாக்கிறாரு. ஒருத்தர் செய்கிறாரு, அவருடைய குரு செய்கிறாரு அப்படின்னா அவர் குருவை விட சிறந்ததா நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. உருவ வழிபாடு நவபாஷாணத்தினால் ஆன அந்த முருகன் சிலையாகட்டும், இல்லை திருச்செங்கோட்டில் நவபாஷாணத்தினால் ஆன அர்த்தநாரியோடைய உருவ வழிபாடு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 7 கிலோமீட்டர் அளவுக்காவது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும், கருங்கல், வெள்ளைக்கல், மஞ்சள்கல், சிவப்புக்கல், பச்சைக்கல்னு சொல்லிட்டு 5 வகையான கற்கள் இருக்கு. அந்த கற்கள்ல அங்க இருக்கக்கூடிய கால சூழ்நிலையும் அங்க இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரியான உருவங்களை வழிபாடா நமக்கு சித்தர்கள் கொடுத்திருப்பாங்க ஃபுல்லாவே. அப்ப இருக்கிறதுலயே அதிகமான ஒரு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியது இந்த மரகதங்கள். உண்மை அது பச்சை நிறம்ன்றதே நமக்கு ஒரு நிறைய பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் தான். மனதுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்கும். 9 அப்படிங்கிற நம்பர் கனெக்டாவே இருக்கு. ஸோ இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சார் காரணம்? நம்ம தவம் பண்றது தான் நம்ம பிறவி எடுக்கிறதே ஃபர்ஸ்ட். நம்ம இறைநிலையை அடையணும். இறைநிலையை அடையிறதுக்கு 2 வழிகள் சித்தர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று எளிமையான வழி, அது அஷ்டகர்ம பிரயோகங்கள் பண்ணி அஷ்டமாசத்தை அடையக்கூடிய ஒரு வழி. இன்னொன்று தவம் பண்றது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் ஞானகுரு சிவா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எங்களோட சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த சாமி சிலைகளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி எப்பயுமே இருந்திருக்கு. ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்து நிறைய சாமி சிலைகள் இந்த நவபாஷணம், மரகத நாணயம், ஸோ அதே மாதிரி 9 நவகிரகங்கள் முக்கியத்துவம் கொடுத்ததா இருக்கு. ஸோ ஒரு மருத்துவ குணம் மிக்கதாகவும் சிலைகள் சுவாமி சிலைகள் இருந்ததா எல்லா கோவில்களையும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ ஒரு சுவாமி சிலைக்கு இந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்து வழிபடுவதற்கான காரணம் என்ன சார்? முதல்ல இந்த உருவ வழிபாடே நமக்கு சித்தர்கள் கொடுத்தது தான். நம்மளை நித்திய ஒழுக்க முறைகளுக்காக தினந்தோறும் ஏதாவது ஒரு இறை வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலையில் எழுந்து அதுக்கான அந்த பூசா விதிகள் நம்ம எல்லாத்தையும் பின்பற்றுவோம் அப்படின்றதுக்காக தான் சித்தர்கள் நமக்காக கொடுத்தாங்க. அதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு நம்ம கருவறை உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலைகளை ஒரு தனித்துவம் மிக்க ஒரு கல்லுனாலையோ இல்லை தனித்துவம் மிக்க நம்ம அது முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதனால நமக்கு ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு கிடைச்சி நமக்கு இருக்கக்கூடிய பல வினைகள் நம்மளை விட்டு தீரணும் அப்படின்றதுக்காக தான் சித்தர்கள் உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது நிறைய மாற்றப்பட்டுட்டே தான் வந்துடுச்சு. யாரும் நம்ம அந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை தான். நவபாஷாண சிலைகள்லாம் இது பழனி முருகன் எல்லாருக்குமே தெரியும். பழனி முருகன் நவபாஷாணத்தினால் ஆனவர், போகர் சித்தர் தான் அதை உருவாக்கிறாரு. அந்த மாதிரி எல்லா சித்தர்களுமே நவகோடி சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அகஸ்தியர், புலஸ்தியர், தன்வந்திரி, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நவகோடி சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. அந்த நவகோடி சித்தர்கள் ஒவ்வொருவருமே ஒருத்தர் செய்கிறாரு, அவருடைய குரு செய்கிறாரு அப்படின்னா அவர் குருவை விட சிறந்ததா நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க உருவ வழிபாட்டில். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு எல்லாம். ஓகே சார். ஸோ இதில் அதிகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமான இந்த பழங்கால கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் தான் ரொம்ப உண்மை நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் அதிக சக்தியுடைய சிலைகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா நவபாஷாணத்தினால் ஆன அந்த முருகன் சிலையாகட்டும், இல்லை திருச்செங்கோட்டில் நவபாஷாணத்தினால் ஆன அர்த்தநாரியோடைய உருவ வழிபாடு இருக்கு. அந்த மாதிரியான சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நவபாஷணத்தினால செஞ்ச அந்த சிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதீத ஆற்றல் உடையது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 கிலோமீட்டர் அளவுக்காவது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனையும் தரக்கூடியதாகவும் அந்த ஆற்றல் இருக்குமாங்க நவபாஷாணத்துக்கு. அது மட்டும் இல்லாத அது மருத்துவத்துறையில் ரொம்ப பெருமளவில் பயன்படுத்தக்கூடியது நவபாஷாணம்.
அதுல இப்போ நவபாஷாணனா விஷம், 9 வகையான விஷங்கள். அந்த விஷங்களை வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து சீரா அதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா பல நோய்களை தீர்க்கிற மாதிரி சித்தர்கள் வந்து உருவாக்கி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அது மேல பாலால் அபிஷேகம் பண்ணுவோம், அந்த பாலை குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்கிறோம், அதை நமக்கு சாப்பிட்றதுக்கு தருவாங்க. சந்தனம், குங்குமம், பன்னீர், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லாமே அது மேலே நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம உணவாக நம்ம எடுத்துக்கும் போது பல நோய்களை தீர்க்கறதுக்காக நம்ம போய் அங்கே நிற்கிறோம். ஒரு தலைவலியோடு நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா அந்த தலைவலி தீராத நோய்களை வந்து தீர்த்து வைப்பார். நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ முருகன் கோயில் நம்ம சொல்கிறோம், பழனி முருகன் கோயிலே சொன்னால் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடியது தான் அந்த முருகனுடைய வேலையை. நம்ம சும்மா போய் அங்கே நிற்கிறோம் அப்படின்னாலும் அந்த எனர்ஜி நம்ம மேலே படும்போதே பல நோய்கள் வந்து நம்மளை விட்டு போயிடும். மனநோய்கள்லாம் சுத்தமாக நம்மளை விட்டு போகும். இப்போ நவபாஷாணத்தில் புற்றுநோயிலிருந்து, சர்க்கரை நோயிலிருந்து, கிட்னி ஃபெயிலியர்லேருந்து பல நோய்களுக்கு வந்து சித்த மருத்துவர்களும் சித்தர்களும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிலைகள்ல இருந்து நம்ம மேலே சும்மா ஒரு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நம்ம குடிக்கிறோன்னா கூட அதோடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படிதான் வந்து சித்தர்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்கமாகட்டும், வைரமாகட்டும், வைடூரியமாகட்டும், கோமேதகமாகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நவரத்தினங்கள்னால செய்யக்கூடிய சிலைகளும் அப்படித்தான். ஒவ்வொரு ரத்தினங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு தன்மைகள் வந்து இருக்கு. ஆனா எல்லா ரத்தினங்கள்லயும் ஒரு விஷத்தன்மை இருக்கும். இந்த பாஷாணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ரத்தினங்கள்லயும் ஒரு விஷத்தன்மை இருக்கும். அந்த விஷத்தன்மையிலிருந்து நம்ம முறிச்சு நம்ம நிறைய இறை வழிபாடுகளுக்காக சித்தர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு லிங்க வழிபாடா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய வந்து லிங்க வழிபாடு தான். அதுல அதிக அளவு நம்ம பயன்படுத்துறது வந்து மரகதத்தை வந்து நம்ம அதிக அளவு வந்து பயன்படுத்துறோம். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சிலைகள் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகேசமங்கையில் இருக்கக்கூடிய மரகதத்தான நடராஜ சிலை வந்து இருக்குது அப்படின்னு அங்கேயுமே வந்து நிறைய கோட்பாடுகள் வந்து வழிமுறைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாத்தியங்கள் வந்து வாசித்தோம் அப்படின்னா அந்த மரகத நாணயம் வந்து மரகத சிலை வந்து உடைந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி நிறைய கோவில்களையும் சில வழிமுறைகள் வந்து வழிபாட்டு வழிமுறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ ஒவ்வொருதுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கா சார்? இருக்கு உண்மைதான். அது அதாவது ஒவ்வொரு ஸ்தலங்கள்லயுமே ஒவ்வொரு இறை வழிபாட்டுக்காக தான் வச்சாங்க. வந்து நம்ம அது எதுக்காக நம்ம அந்த மரகத ஒரு ஸ்தலம் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நோய்களையும் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளையும் அங்க இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளையும் மையமா வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய சிலைகளை வந்து வடிவமைப்பாங்க சித்தர்கள். பாத்தீங்க அப்படின்னா அது மரகதமாகவும் இருக்கலாம், அது வந்து கோமேதகமாகவும் இருக்கலாம், நவரத்தினங்களை எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இந்த கருங்கல் வகைகளில் கருங்கல், வெள்ளைக்கல், மஞ்சள்கல், சிவப்புக்கல், பச்சைக்கல்னு சொல்லிட்டு 5 வகையான கற்கள் இருக்குது. அந்த கற்களில் அங்கே இருக்கக்கூடிய கால சூழ்நிலையும் அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரியான உருவங்களை வந்து வழிபாடாக வந்து நமக்கு வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே. அதில் மரகதம் வந்து ரொம்ப சிறந்ததா. நம்ம தமிழகத்தில் வந்து 7 இடங்கள்ல வந்து தேவர்கள் வந்து தேவ அதிபதியான இந்திரன் வந்து வணங்கினதா வந்து 7 இடங்கள்ல வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த இந்திரன் வந்து அதை வந்து துதிக்கிறாரு. இந்திரன் துதித்த மரகதத்தை வந்து நம்ம சோழன் மன்னரான ஒரு மன்னர் வந்து அதை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காரு 7 இடங்கள்ல. அது வழிபாட்டு முறைகள் இப்பவும் இருக்கு. ஆனா என்ன, அப்ப இருந்த மரகதக்கல் கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் தேய்மானம் ஆயிட்டு கொஞ்சம் சின்னதா வந்து மாறிடுச்சு. திருவாரூர் கோவில்ல இருக்குது, நாகப்பட்டினம் கோவில்ல இருக்கு, வேதநாராயணம் கோவில்ல இருக்கு. அந்த மாதிரி நிறைய கோவில்கள்ல வந்து இருக்கு. நம்ம பெருமளவு செல்லக்கூடிய சனி பகவான் கோவில், திருநள்ளாறு கோவில்லையும் இந்த மரகதக்கல்லுனால இருக்குது. அதுவும் இந்திரன் துதித்த லிங்கம் தான். இந்த மாதிரி 7 லிங்கங்கள் வந்து அந்த பகுதிகளில் மட்டுமே இருக்கு, மரகதக்கல் மட்டும். ஆனா மரகதத்துக்கு வந்து பெருமளவு மரகதக்கல்லுனால செய்யக்கூடிய மருந்துகளாகட்டும், இல்ல மரகதக்கல் நம்ம துதிக்கிறோம், அது மேல சும்மா நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம உடலுக்கு நிறைய வன்மைகளை கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கு. அதே மாதிரி தளர்ந்த உடலை வந்து இருக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு வந்து இருக்கு. நிறைய நன்மைகள் வந்து நமக்கு இருக்கு, அதை நம்ம பயன்படுத்துறோம். அதனாலதான் மன்னர்கள் வந்து அதிக அளவு வந்து மரகதக்கல்லை வந்து பயன்படுத்திருக்காங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள்லயே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த மரகத கல்லுக்கு தான் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. சோ அப்ப இருக்கிறதுலயே அதிகமான ஒரு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியது இந்த மரகதக்கல். உண்மை. அது பச்சை நிறம்ன்றதே நமக்கு ஒரு நிறைய பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் தான். மனதுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை வந்து கொடுக்கும். நம்ம மனதுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய நிறம் வந்து பச்சை. அதுவும் இயற்கை சார்ந்த நிறம் இல்ல. அந்த இயற்கை சார்ந்த நிறத்துல இருக்கிறதுனால அந்த நிறத்துக்கே நமக்கு அந்த தன்மை வந்து இருக்கு. அதுவே நமக்கு பல்வேறுபட்ட நோய்களையும் நமக்கு ஒரு இன்பத்தையும் கொடுக்கணும். சும்மா சின்ன லிங்கம் தான் இருக்கும். நீங்க அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க, அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லிட்டு திருவாரூர் கோவில்ல நீங்க உட்காந்து அந்த அபிஷேகம் பாத்தீங்க அப்படின்னா மன நிறைவா இருக்கும், ரொம்ப மன நிறைவா இருக்கும். நீங்க அன்னைக்கு ஃபுல் டே நீங்க எந்தெந்த கோவில்லாம் சுத்தினாலும் நமக்கு கிடைக்காத ஒரு மன நிறைவு. அவருக்கு ஒரு சின்ன லிங்கம் வீட்டுல நம்ம வச்சு வணங்குற மாதிரி இருக்கும், ஒரு சின்னதா. அந்த லிங்கத்துக்கு பண்ணக்கூடிய அந்த அபிஷேகம் வந்து நமக்கு ஒரு பெரிய மன நிறைவு வந்து கொடுக்கும்.
ஒரு திருப்தி கொடுக்கும். ஓகே. அதுக்கு அந்த தன்மை இருக்குல்ல, அதுவே நமக்கு போதும்ல. அது பார்த்துட்டு நம்ம வெளியே வரனாவே நம்ம பல சிந்தனைகள் உள்ள போய் உட்காந்துருக்கோம். அந்த சிந்தனைகள் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மரகத லிங்கத்திலே வந்து ஆன மாதிரியான சிலைகள், நவபாஷணத்தில் ஆன சிலைகள், ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஐம்பொன்கள் ஆன சிலைகளையுமே வந்து நம்மளால பார்க்க முடியுது. நம்ம பூமியில யதார்த்தமா தோன்றப்ப கூட நமக்கு கிடைக்கக்கூடிய சிலைகள் வந்து ஐம்பொன் சிலைகளாகட்டும், பொன் சிலைகளாகட்டும், ஸோ இந்த மாதிரியான சிலைகளும் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன சார்? இல்லை, முதல்ல வந்து சித்தர்கள் வந்து இந்த பஞ்சலோகத்தையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பஞ்சலோகத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி நவ கிரகங்களுக்காக இந்த நவரத்தினங்களை நம்ம எப்படி சொல்றோமோ, இது எப்படி இந்த மாணிக்கம் ஒருத்தருக்கு ஒன்று சொல்றேன். சூரியனுக்கு வந்து மாணிக்க கல் கையிலேயே நிறைய பேர் போட்டிருப்பாங்கல்ல, கட்டமா ஒரு கலர் 9 கலர் கல் வச்சு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அது எப்படி நம்ம சொல்றோம், அது வந்து நவ கிரகங்களுக்காக நம்ம போடுறோம். இந்த நவரத்தினத்தை தான் நவ கிரகங்களுக்காக நம்ம பயன்படுத்துறோம். அதே போலதான் இந்த உலோகங்களும், இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான உலோகங்களை வந்து சித்தர்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது 27 நட்சத்திரங்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 27 நட்சத்திரங்களுக்கான உலோகங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. அதாவது இரும்பும் வெள்ளியும் சேர்ந்து நம்ம கையில வச்சுக்கிட்டா ஒரு 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 நட்சத்திரத்துக்கு வந்து பலன் தரும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கான ஒரு நட்சத்திரம் இருக்கும். நீங்க வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல வந்து பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு உலோகம் இருக்கும். அதை வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த உலோகத்தை நம்ம மோதிரமாவோ இல்லை சைனாவோ இல்லை கையிலையோ இல்லை நம்ம பர்சிலையோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து நமக்கு ஒரு நல்ல பலன் வந்து நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற உலோகங்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போ எல்லாருக்கும் தங்கம் செட் ஆயிடுது, எல்லாருக்கும் வெள்ளி செட் ஆயிடுது. அந்த மாதிரி வந்து நமக்கான உலோகத்தை நம்ம கண்டறிஞ்சு அந்த உலோகத்தை நம்ம ஆபரணமா அணியும் போது இன்னும் அதீத பலன் வந்து நம்ம கொடுக்கறது வந்து உலோகங்களான சிலைகளும் சித்தர்கள் கொடுத்தது தான், முதல்ல இருந்த மன்னர்கள் கொடுத்தது தான். அது இப்போ வந்து இப்போ நம்ம அப்போ கிடைச்ச அந்த சிலைகளுக்கும் இப்போ செய்யக்கூடிய சிலைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி கலை நயத்தோடையும் இல்லை, அதில் சேர்க்கக்கூடிய அந்த மெட்டலோடைய அந்த ரேஷியோ வந்து இப்போ யாரும் அதே மாதிரி வந்து செய்யறது இல்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஆன்மீகத்துக்கும் 9 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கும் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நவ கிரகங்களாகட்டும், நவ தானியங்களாகட்டும், அதே மாதிரி நவரத்தினங்களாகட்டும், ஸோ எல்லாமே ஆன்மீகத்தோட அந்த 9 அப்படிங்கிற நம்பர் வந்து கனெக்டாகவே இருக்குது. ஸோ இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சார் காரணம்? பெரிய தொடர்பு வந்து இதுக்கும் அதுக்கும் இருக்குது. அதாவது வந்து நம்ம தவம் பண்ணுறது தான் வந்து நம்ம பிறவி எடுக்கிறதே ஃபர்ஸ்ட். நம்ம இறைநிலையை வந்து அடையணும். இறைநிலையை அடையிறதுக்கு 2 வழிகள் வந்து சித்தர்கள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று எளிமையான வழி, அது வந்து அஷ்டகர்ம பிரயோகங்கள் பண்ணி அஷ்டமா சித்து அடையக்கூடிய ஒரு வழி. இன்னொன்று வந்து தவம் மண்டத்து. இந்த தவம் மண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினா அப்படின்னு சொல்லிட்டு சிவசக்தி, சிவபாதம், சிவசக்தி பாதம், அப்புறம் வந்து நம்ம வந்து சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் இப்படி போகும். இதில் வந்து நம்ம 9 வகையான அந்த சக்கரங்களை வந்து கடந்து தான் நம்ம வந்து இறைநிலையை போய் நம்ம வந்து அடையிறதுக்காக நம்ம வந்து போகும். அப்போ நம்ம இந்த இறைநிலையை அடையணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு மூலாதாரத்துக்காக உட்காந்து ஒரு தவம் பண்ணணும், மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தில் ஒரு தவம் பண்ணணும், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தின்னு ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து தூண்டுதல் செஞ்சு கஷ்டப்பட்டு. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடுறோம் அப்படின்னா பல்வேறுபட்ட சிந்தனைகளை நம்ம வந்து யோசிப்போம். அந்த சிந்தனைகள்லாம் விட்டுட்டு கண்ணை மூடி தவம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க கடந்து மேலே போறதுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம். அந்த அந்த நிலையை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் நவ கிரகங்களையும் நவரத்தினங்களையும் நீங்க சொல்ற மாதிரி நவமணிகள் எல்லாமே வந்து இதோட தொடர்புடையது தான் முழுக்க. அது இன்னொரு ஈஸியான வழின்னா அஷ்டகர்மம், வசியம், மோகனம், ஸ்தம்பனம், பேதனம், உச்சாடனம் சொல்லக்கூடிய அஷ்டகர்மம். 8 வகையான பாதையில போனீங்கன்னா அது ஈஸி. அது நீங்க மந்திரம் சொல்லணும், தவம் வந்து கம்மியான தவம் பண்ணணும். 2 வழி கொடுத்துக்கிறாங்க. ஒன்று குறுக்கு வழி, இன்னொன்று நேர் வழி. நேர் வழியில் போறீங்கன்னா கஷ்டம். அதுக்கு வந்து நீங்க வந்து இந்த நவகிரகங்கள் தொடர்பான 9 தொடர்பான விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். நவரத்தினங்களான சிலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சிலைகள் வந்து எல்லா ஊர்களையும் இருக்கு. இந்த ஒரு கோவிலில் நான் இப்போதான் ரீசெண்டாக கேட்டேன், இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது எனக்கே இப்போதான் தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரியான கோவில்கள் நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? நமக்கு நிறைய கோவில்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் போய் பார்த்ததுல நான் எத்தனையோ ஆண்டுகள் வந்து காசிக்கு வந்து போகிறேன். ஆனால் காசியில் வந்து நவபாஷாணத்திலான தனித்தனி பாஷாணங்கள்னாலான லிங்கம் வந்து அங்கே இருக்கு. காசி விஸ்வநாதர் கோவில் முன்னாடியே வந்து தனித்தனி பாஷாணங்களாலான லிங்கம் வந்து இருக்கு. தனித்தனி பாஷாணம்னா ரசலிங்கம், இப்போ பாதரசத்தினால செய்யக்கூடிய லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஷாணம் இருக்குது, அதனால செய்யக்கூடிய ஒரு லிங்கம். வீரம், பூரம், தாளகம், மனோசீலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9 வகையான பாஷாணங்கள் வந்து சொல்லுவோம். நவபாஷாணங்கள் சொல்றோம் இல்லைங்களா, அந்த நவபாஷாணங்கள்லேயே தனித்தனி பாஷாணங்கள் ஒன்றுத்தையும் தனித்தனியா அதோடைய விஷத்தன்மையை முடிச்சு தனித்தனியாவே உருக்கி கட்டின லிங்கங்கள் வந்து அங்க இருக்கு. 9 லிங்கங்கள் வந்து அங்க இருக்குது. அதை நம்ம ஒரு மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாருமே அதை வழிபாடு செய்யறாங்க. சும்மா பூ வச்சு ஒரு பால் அவங்க கையால் ஊத்திட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது.
நான் ஒரு 10 நாட்கள் இப்போ ரீசெண்டாக போயிருக்கும்போது 10 நாள் தங்கியிருந்து டெய்லி போய் தரிசனம் பண்ணும்போது அதை வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு கடவுள் வந்து நமக்கு காட்டி கொடுத்தா மாதிரி நம்ம வந்து காட்டி கொடுக்குறாரு. இது முழுக்க வந்து நவபாஷாணத்தினால. ஏன்னா நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, கையாளுறோம். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் நவபாஷாணத்தை கையாளுறோம். அது பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடுச்சு. முதல்லாம் வந்து கோவில் ரொம்ப சின்னதாக இருக்கும், நிறைய கூட்டம் இருக்கும், உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்கு நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்ம அங்கே உட்காந்து நம்ம தவம் பண்ணுறதுக்கு கூட ஃப்ரீயாக இருக்குது கோவில். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நல்ல வழி பண்ணி இருக்கிறாங்க இப்போ. அதனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சாமி பார்க்கறதும் இருக்கிறதா இருக்கட்டும், சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த முறை நமக்கு தெரிஞ்சதில் அங்கே வந்து நவபாஷாணத்தை தனித்தனியாக உருக்கி கட்டிய சிலைகள் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய மாரியம்மன் பார்த்தீங்க அப்படின்னா மூலிகைகளால் ஆன மாரியம்மன். அவங்க எப்படின்னா அப்ப இருந்து வந்து சுதை தான். இப்போ நம்ம எப்படி சுதை செங்கல் சிமெண்ட்ல எப்படி செய்யறோமோ அந்த மாதிரி அப்போ வந்து அவங்க சுதையில தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சுதை வழிபாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வசிய மூலிகைகள் வந்து 108 மூலிகைகளுடைய சாறுகளை ஊற்றி அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த கோவில் நீங்க போனாலும் செம்ம, எப்போ போனீங்கன்னாலும் கூட்டமா இருக்கும். 24 hours ஓப்பன்ல இருக்கும். நீங்க எப்போ போனாலும் கூட்டமாகவே இருக்கும் அந்த கோவில். எப்போ போனீங்கன்னாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி வசியத்தன்மை உடைய கோவில்களாகட்டும், சிறப்பு வாய்ந்த இந்த கற்கள்னால செய்யப்பட்ட இந்த கோவில்களாகட்டும், திருப்பதி பெருமாள் கோவிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த கல் தான். அவருடைய கல் அவருக்கு வந்து தினந்தோறும் வந்து பச்சை கற்பூரத்தினால அபிஷேகம் வந்து செய்யறாங்க. இல்லைன்னா அந்த கல் வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம எதெல்லாம் பெருசா நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்க இது அதே மாதிரி ராமேஸ்வரம் லிங்கம் பாத்தீங்கன்னா மணல்னால செய்யப்பட்ட லிங்கம். கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு தனி சிறப்பு வாழ்ந்த லிங்கம் தான். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஃபுல்லாவே. எதெல்லாம் சிறப்பு வாய்ந்த லிங்க வழிபாடாகவோ இல்ல உருவ வழிபாடாகவோ எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தனி சிறப்புடைய கற்கள்னால செய்யப்பட்ட கோவில்கள் தான் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே சார். இப்போ பொதுவாக வந்து நிறைய இடங்கள்ல சில சர்ச்சைகளும் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த உத்தரகேசை மங்கையில் இருக்கக்கூடிய மரகத லிங்கம் கூட வந்து அது வந்து இப்ப கிடையாது. சில பேர் வந்து அதை திருடிட்டாங்க, இல்ல சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பழனி முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய நவபாஷண சிலையும் கிடையாது, இப்ப அது வந்து நவபாஷணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகளும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப அது உண்மைத்தன்மை தான் அப்படிங்கறத ஒரு மக்கள் நம்ம பக்தரா போய் தெரிஞ்சுக்கிறது எப்படி சார் முடியும்? ரொம்ப ஈஸி. முருகன் வந்து நவபாஷணமா இல்லை அப்படின்னா இப்ப அங்க அவ்வளவு கூட்டமும் அங்க இருக்கிற வலிமையும் அங்க வந்து இருக்காது. அங்க நவபாஷண சிலை இல்லை அப்படின்னாவே அது நீங்கள் உள்ளே இருக்குதோ மறைச்சி வச்சுருக்காங்களோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய மறைபொருளாக வந்து இருக்குது. அங்கே சிலையை அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து சுத்தமான மக்கள் நடமாட்டமும் இருக்காது. போகர் வந்து அங்கே சமாதி அடைஞ்சிருக்கிறாரு. போகர் சமாதி வந்து பக்கத்துலேயே இருக்கும், கருவறை பக்கத்துலேயே வந்து இருக்கும். அவர் பக்கத்தில் இருக்கும்போது அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. என்ன அந்த சிலைகள் வந்து பின்பக்கமாக சுரண்டி எடுத்துட்டாங்க, ஒல்லியாயிட்டார் முருகர், இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் வந்து இருக்குது. ஒன்று என்னென்னா, நவபாஷாணத்துடைய தன்மை நீங்கள் எப்படி தான் உருக்கி கட்டினாலும் அது நீங்கள் அது மேலே அபிஷேகம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரக்கூடிய தன்மை உடையது. அது உரையும். நம்ம தேய்க்க நம்ம கூட வந்துட்டே இருக்கும். ஒரு பெரிய நம்ம மெட்டலே வந்து உறைஞ்சி வரும் நாளாக. கல்லும் அதே மாதிரி எறும்பும் நமக்கு வந்து ஒரு கோடு வந்து விழுந்துரும். அந்த மாதிரி நமக்கு என்ன தேய்மானம் உடைய பொருட்கள் தான் அது. அதில் நவபாஷாணம் வந்து ஈஸியாக தேய்மானம் உடைய பொருள். அதில் வந்து பழனி முருகன் சிலை வந்து அந்த மாதிரி கரையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனால் முருகன் வந்து முழுக்க நவபாஷணமா இல்லாதெல்லாம் இருக்க மாட்டாரு. ஏன்னா அப்படி இல்லாத இருந்தாருன்னா அங்கே ஆற்றல் வந்து இருக்காது. அதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மரகத நடராஜர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப பச்சை நிறத்தில் இல்லாம ஒரு மாதிரி மைல்டான கலர்ல வந்து இருப்பாரு. அதனாலதான் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது மரகத கல் இல்லை. நீங்க நம்ம போய் நார்மலா போய் பார்த்தா கூட எந்த நேரமும் சந்தனம் பூசி வச்சிருப்பாங்க. ஒரு ஆண்டுகளுக்கு சந்தனம் பூசி வச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல சும்மா சந்தனம் கீழே கொட்டி இருக்கும், மீதி எல்லாம் சந்தனம் அப்படியே சந்தன காப்பிலேயே இருக்கிறாரு, அதனால அது மரகத கல்லா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிதான் எல்லாருடைய டவுட்டும். மரகத கல்லே வந்து 4 வகையான கலர்கள் கலந்த மரகத கல்லுகள் வந்து இருக்கிறதா வந்து சித்தர்கள் வந்து சொல்றாங்க. சித்தர் நூற்கள்லயும் அது வந்து இருக்கு. அப்போ வந்து ஒரு மரகத கல்லுன்றது ஃபுல்லா கிரீனா இருந்தாதான் மரகதம்னு அவசியம் இல்லை. அதனால அது வந்து மரகத நடராஜர் தான் அங்க இருக்கிறவரு. அதெல்லாம் நம்ம சந்தேகம்லாம் எதுவும் ஏற்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல ஆற்றல் குறைஞ்சு போச்சு, அங்க நல்லா இருந்த கோவில் அது, அங்க இப்ப யாருமே வரமாட்டாங்க. அங்க போனாவே எனக்கு கெட்டதா தான் நடக்குது, அங்க போனாவே எனக்கு நல்ல செயலே வந்து நடக்க மாட்டேது, நான் ஒரு நல்ல எண்ணத்தோட போறேன், எனக்கு நடக்கல, இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா தான் அங்க இருக்கக்கூடிய எல்லாமே பொய்யாயிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்துக்கலாம். இல்லை நான் போன உடனே எனக்கு அந்த வேலை நடந்துச்சு, நான் ஒன்று நினச்சிட்டு போனால் அது எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் ஒரு நோயோடு போனால் அந்த நோய் வந்து எனக்கு தீர்ந்துருச்சு, இப்படிலாம் நம்ம பல்வேறுபட்டவர்கள் சொல்கிறத நம்ம கேட்க அது வந்து முழுக்க அங்கே வந்து ஆற்றல் இருக்கிறதுனால தான் நமக்கு இது வந்து நடக்குது. அப்போ வந்து சித்தர்களுடைய சித்தர்கள் உருவாக்குன அந்த பொருட்கள் வந்து அங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இது நடக்குது அப்படின்னு நம்ம வந்து உணர்ந்துக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைனால தான் அந்த கோவில் வந்து இந்த அளவுக்கு பக்தர்கள் வர்றதுக்கான முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பல மன்னர்கள் வந்து
நிறைய கோவில்கள் வந்து கட்டியிருக்காங்க. அதுல இப்பயுமே வந்து நிறைய கோவில்கள் வந்து சிதிலமடைந்து இருக்குது. இப்ப இதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருவறையில இருக்கக்கூடிய தெய்வங்கள் சில மாற்றங்களாகவோ இல்ல காணாமல் போனதற்கான காரணமும் இருக்குமா? கண்டிப்பா. சாஸ்திரங்கள்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் சித்தர்கள் வந்து பின்பற்றவே இல்லை. இங்க இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் வந்து அவங்க பின்பற்றல. ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வைப்ரேட்டிங் வரணும். இப்ப நம்ம நிறைய சொல்றோம்ல, கருங்காலி சொல்றோம், நிறைய சொல்றோம், இப்போ நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல, வாராகி சொல்றோம், இந்த மாதிரி என்னென்னவோ சொல்றோம். இதெல்லாம் எதுக்காக? ஒரு வைப்ரேஷனுக்காக தான் சொல்றோம். நம்ம வீட்டில் இது இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஆற்றல் இருக்கும். ஒரு சங்கு வழிபாடு செய்யுங்க, ஒரு பலகரை வழிபாடு செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு நவபாஷான சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணுங்க. நம்ம சொல்லக்கூடிய எது வேணாலும் வச்சுங்க. நம்ம ஆன்மீக சம்பந்தமா நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருளை வாங்கன்னு எந்த பொருளை சொன்னாலும் அது எதுக்காக நம்ம சொல்றோம்? அந்த இடம் வந்து நல்ல ஒரு வைப்போடு இருக்கும், எதிர்மறையான ஆற்றல் எதுவும் இருக்காதங்க, எல்லாமே நேர்மறையான ஆற்றல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதை வந்து செய்யறோம். அப்போ மன்னர்களும் சித்தர்களும் எல்லாருமே ஒன்றிணைந்து தான் ஒரு கோவில் வந்து உருவாக்குறாங்க. அந்த கோவில்ல ஒரு தன்மை ஏற்படணும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நன்மை அடையணும். நம்ம இப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு கோவில் வைக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு ஸ்தல விருட்சம் வைப்பாங்க. அந்த ஸ்தல விருட்சத்தை சுத்தி நிறைய விருட்சங்கள் வைப்பாங்க. அதுவும் ஒரு தன்மை. அதனால பல நோய்கள் வந்து தீரும். அந்த மூலிகையினால பல நோய்கள் வந்து தீரும். அங்க இருக்கக்கூடிய அந்த லிங்க வழிபாடோ, உருவ வழிபாடோ, சிவ வழிபாடோ, விஷ்ணு வழிபாடோ, முருக வழிபாடோ, எந்த வழிபாடா இருந்தாலும் அங்க கருவறையில வைக்கக்கூடிய அந்த எந்திரமும் அதுக்கு மேல வைக்கக்கூடிய அந்த அந்த சிலைகள் பொறுத்து தான் அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி. அதெல்லாம் பல பல காரணங்கள்னால களவாடப்பட்டுட்டு புதிய சிலைகள் வந்து அங்க வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி செஞ்சு நிறைய புதிய சிலைகள் அங்க வைக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன ஆகுது? அதோட சக்தி வந்து சுத்தமா குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் பல கோயிலுக்கு வந்து ஆற்றல் இல்லாம பல லட்சம் பேர் போய் வணங்கின கோவிலா தான் இருக்கும். ஆனா இப்ப எதுவுமே ஆற்றல் இல்லாம சிதிலம் அடைஞ்சு ஒண்ணுமே இல்லாத போயிட்டு. பொதுவா வந்து நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஒரு நம்பிக்கையில கடவுள் அங்கதான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வந்து தினமுமோ இல்ல நம்மளோட கஷ்டங்கள் தீர்றதுக்கு ஒரு இடமா வந்து போற விஷயம்தான் கோவில். ஸோ அங்கேயே வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம உணர்வதனாலதான் வந்து நிறைய பாசிட்டிவா நமக்குடைய எண்ணங்களும் வந்து விரிவடையுது. ஸோ அப்படி ஒரு கோவிலுக்கு நம்ம நம்பி போறோம் அப்படின்னா அதுல என்ன விதமான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இருக்குல்ல சார். ஸோ இதுல என்னுடைய சந்தேகங்களுக்கு முழு விவரமா எங்களுக்காக பதில் கொடுத்துருந்தீங்க. இந்த ஒரு நேர்காணலுக்காக மிக்க நன்றி சார். நன்றி.